வேர்ல்ட் லெவலில் நமக்கு மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான். பிஃபோர் 10-15 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் வந்து நம்ம நிறைய பிரெஸ்ட் கேன்சர் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்தே மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சுய மறுவகு பரிசோதனை வந்து கேர்ள்ஸ் எல்லாமே பண்ணணும். பேசிக்கலி விமன் அப்படின்னாலே ஈஸ்ட்ரோஜன் இருக்கணும். பட் அந்த அன்கண்ட்ரோல்டு ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது சொல்லலாம். விமனுக்கு வந்து ப்ரெக்னன்சியே அட்டைன் பண்ணவே இல்லை, அவங்க பிரெஸ்ட் ஃபீடே பண்ணலை அப்படின்னா நார்மலாக இருக்கிற பர்சனை விட அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேஷன் நிறையா இருக்கும். ஸோ அப்போ அதுவும் ஒரு காரணம். அளவுக்கு அதிகமாக கொழுப்பு இருந்தாலுமே அந்த கொழுப்பு வந்து ஃபைனலாக கன்வெர்ட் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்பப்பெல்லாம் கொழுப்பு ஃபார்ம் ஆகும், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ ஒபீஸாக இருக்கவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக வந்து அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களோட 2 மார்பகமும் ஒரே சைஸில் இருக்கா, ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். சிம்டமே இல்லைன்னா கூட உள்ள கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். எவ்ரி 5 minutes once a woman is dying out of breast cancer. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இப்போ இருக்க ரீசெண்ட் டேஸில் போயிட்டுருக்கு. அதுவும் இந்தியாவில் எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டோன்னா பிரெஸ்ட் கேன்சரோட கவுண்ட் வந்து எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எதனால் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்காலஜிஸ்ட்டாக பார்த்து பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் அன்பரசி. ஸோ ஹவ் ஆர் யூ மேம்? ஐம் குட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு காஸ்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இப்போ வந்து வேர்ல்ட் லெவலில் நமக்கு மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஒன் பர்டிகுலர் ரீசன் அப்படின்றது கிடையாது. ஸோ மல்டி ஃபேக்டோரியல் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ இதுதான் காரணம். இந்த இப்போ யூஸ்வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, காய்ச்சல் வருதுன்னா ஒரு வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கும். பட் பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது, மல்டி ஃபேக்டோரியல் தான். ஸோ பேசிக்லி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து எந்த விமனுக்கு ஈஸ்ட்ரோஜன்லாம் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும், அவங்கெல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ பேசிக்கலி விமன் அப்படின்னாலே ஈஸ்ட்ரோஜன் இருக்கணும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருந்தால் தான் வந்து விமனாக வந்து டெவலப் ஆக முடியும். பட் அந்த அன்கண்ட்ரோல்டு ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு கேர்ள் வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா 11 இயர்ஸ்க்கு மேலே தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ அவங்க 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸில் ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சுரக்கிறது ரொம்ப ஏர்லியாகவே வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இல்லை இப்போ நார்மலாக வந்து 45 to 50 இயர்ஸில் வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்ணணும். ஸோ மந்த்லி வர பீரியட்ஸ் வந்து அட்டைன் ஆகணும். அவங்களுக்கு 55 இயர்ஸ் மேலேயும் கண்டினியூவாக வந்து மந்த்லி ரெகுலர் சைக்கிள் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த சினாரியோலையும் ஈஸ்ட்ரோஜன் கண்டினியூஸாக இதுவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி ஒரு விமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு 10 months பீரியட்ஸே வராது. ஸோ அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போதும் பீரியட்ஸ் வராது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அந்த டைமில். ஸோ இப்போ ஒரு விமனுக்கு வந்து ப்ரெக்னன்சியே அட்டைன் பண்ணவே இல்லை, அவங்க பிரெஸ்ட் ஃபீடே பண்ணலை அப்படின்னா அந்த சினாரியோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற பர்சனை விட அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேஷன் நிறையா இருக்கும். ஸோ அப்போ அதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால தான் சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறவங்க, லேட்டாக மெனோபாஸ் ஆகுறவங்க, ப்ரெக்னென்ட் ஆகாத விமன்ஸ், அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்களுக்குலாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் ஜாஸ்தி. அதாவது ரிஸ்க் ஜாஸ்தின்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கொழுப்பு இருந்தாலுமே அந்த கொழுப்பு வந்து ஃபைனலாக கன்வெர்ட் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்பப்பெல்லாம் கொழுப்பு ஃபார்ம் ஆகும், ஒழுங்காக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, ரொம்ப செடென்ட்ரி லைஃபாக இருக்காங்க, லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப வந்து சுகரியாக நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நிறைய ஃபேட் இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா இது எல்லாமே அந்த ஒபிசிட்டிக்கு வந்து ஃபேவர் பண்ணும். அகெயின் ஒபிசிட்டி வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நிறையா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஒபீஸாக இருக்கவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மல்டி ஃபேக்டரியல், நிறைய வந்து மல்டி ஃபேக்டரியில் தான் இருக்கும். பீயிங் அ விமன் இட் செல்ஃப் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஸோ வேறு என்ன இன்னொரு ரிஸ்க்கை நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா
ஹெரிடிட்ரி. பட் ஹெரிடிட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15% தான். ஸோ நம்ம பார்க்குற 100 breast கேன்சரில் 10லேருந்து 15 பேர்த்துக்கு தான் வம்சாவளியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 85 பேர்த்துக்கு வந்து பல காரணங்களால் வர்றது தான். இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலும் வயது அதிகமாக ஆக ரிஸ்க் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு வர பேஷண்ட்ஸில் வந்து எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் breast கேன்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் 10-15 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 years அண்ட் அபவ் தான் வந்து நம்ம நிறைய breast கேன்சர் பார்த்தோம். இன்ஃபேக்ட் வந்து ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம் breast கேன்சருக்கு, அதாவது வரம் முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். ஸோ அது வந்து 40 வயசுலேருந்து தான் நம்ம மேமோகிராம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்தே மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சுயமறுவகு பரிசோதனை வந்து கேர்ள்ஸ் எல்லாமே பண்ணணும். 3 இயர்ஸ்க்கு வந்து டாக்டர் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து less than 40 years நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த ஏஜ் வந்து அப்படியே கொஞ்சம் மாறுது. ஸோ எனி பிரெஸ்ட்ல ஒரு தடவை டாக்டர் கிட்ட செக் பண்ணிவிட்டு மேக் ஷுர் அது கேன்சர் இல்லைங்கிறது பார்த்துக்கிறது பரவாயில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம் இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பண்ணணும்? பிகாஸ் இதை பற்றின புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஸோ ஆன்லைனில் எடுத்தாலும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ டாக்டராக நீங்கள் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஆஸ் அ டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷனில் ஒரு 5 steps இருக்குது. பேசிக்கலி வந்து ஒரு விமன் வந்து இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக வர விமன் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு 10வது நாளில் பண்ணணும். பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு மெனப்பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு பர்டிகுலர் டேவை அவங்க மார்க் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக வந்து அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களோட 2 மார்பகமும் ஒரே சைஸில் இருக்கா, ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். 2 கையும் நேராக வச்சு பார்க்கணும். திரும்ப 2 கையும் நல்லா உயர்த்தி நின்று பார்க்கணும். அப்புறம் 2 கையை இடுப்பில் வச்சு பார்க்கணும். ஸோ இந்த பொசிஷன்லலாம் வந்து அவங்களோட பிரெஸ்ட்டை அப்சர்வ் பண்ணணும். எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குமிஞ்சு வந்து பிரெஸ்ட்டு வந்து எந்தளவுக்கு ஃபால் ஆகுது, 2 ஒரே மாதிரி ஃபால் ஆகுதா, இல்லை ஒன்று அப்படியே நின்றுட்டு ஒன்று மட்டும் ஃபால் ஆகுதா, ஸோ அதை அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்து படுத்துட்டு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து பார்க்கறது. அடுத்து வந்து தொட்டு உணர்றது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா படுத்துட்டு பண்ணுறது பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் சைட் கையால் பார்க்கணும். ரைட் பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்னா லெஃப்ட் கையால் தொட்டு உணர்ந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப படுத்துட்டு பேசிக்கலி இப்போ ரைட் பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரைட் ஆர்மை இப்படி தூக்கிட்டு கையை இப்படி வச்சுட்டு இந்த லெஃப்ட் ஆர்மால் அவங்க வந்து பிரெஸ்ட்டை பால்பேட் பண்ணணும். ஸோ யூஸ்வலி பால்பேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் இருக்க இந்த 3 ஃபிங்கர்ஸோட பல்ப் இந்த பார்ட்டில் தான் பால்பேட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனை இப்படி அழுத்தி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ இதுதான் மார்பகம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இப்படி கன்சென்ட்ரிக்கில் இப்படி வந்து சுற்றி பார்க்கலாம். இதை வந்து எப்படி வேணாலும் செக் பண்ணலாம். ஒன்று நம்மளோட மார்பகத்தை கடிகாரமாக நினச்சிட்டு 12 மணி 1 மணி 2 மணி அந்த மாதிரி எல்லா கிளாக் பொசிஷன்லேயும் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பால்பேட் பண்ணுறது. இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பிரெஸ்ட்டை வந்து சைக்கிளோட அந்த ஸ்போக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு லைன்லேயும் உள்ளிருந்து வெளியே இந்த மாதிரி அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பால்பேஷன். இது செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட நிப்பிள் பகுதியை வந்து அதாவது முளைக்காம்பு பகுதியை அழுத்தி பார்த்து ஏதாவது திரவம் வருதா, திரவம் வந்துச்சுன்னா என்ன கலரில் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம 2 மார்பகத்துக்குமே பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நம்ம மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நம்ம சொல்லுவோம். இதை மந்த்லி ஒன்ஸ் எல்லா கேர்ள்ஸுமே 18 இயர்ஸ்லேருந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறப்ப மேபி சில பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 monthsக்கு என்ன பண்ணுறோங்கிறது புரியாது. பட் ஒருத்தர் அதை ஹேபிச்சுவலாக பண்ணும்போது ஈவன் ஒரு சின்னதாக வந்து ஒரு சேஞ்சஸ் இருந்தால் கூட அவங்களால அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ எனி ப்ராப்ளம் அந்த அவங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா அந்த சினாரியோவில் டாக்டர் கிட்ட போயிட்டு அது நார்மலாக இல்லையாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட பேனிக் ஆக வேண்டாம். they have to go and check with the doctor. அது வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும் பண்ணிக்கணும். ஓகே, டாக்கிங் அபவுட் விமன் ஹெல்த், இப்போ இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கே. அப்படி இருக்கும் போது இந்த விமன் லைக் பிசிஓடி, பிசிஓஎஸ்னால சஃபர் ஆகிற விமனுக்கு இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குமா? ஸோ அதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஹார்மோன் தான் நமக்கு வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இப்போ ஏன் பிசிஓடி வருது, அகைன் இங்கே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான்.
ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறனால அவங்களுக்குமே அட் ரிஸ்க்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது வந்து க்யூரபிளா ஆர் இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அண்ட் இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணால் ஃபியூச்சரில் இதோட ரிஸ்க்கை வந்து நம்ம டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட முடியுமா? ஸோ வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து பிபி சுகர் மாதிரி அது ஒரு நோய். ஓகேங்களா? ஸோ கேன்சர்னா குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கேன்சர்னால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஓகே, ஸோ அப் டு ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜில் இருக்கிறது க்யூரேட்டிவ் இன்டென்ட், அதாவது குணப்படுத்துகிற நோக்கத்தில் தான் நம்ம வைத்தியம் பண்ணுவோம். ஸோ 4வது ஸ்டேஜ் மட்டும்தான் வந்து நம்ம 2ஆக பிரிப்போம். குணப்படுத்தக்கூடிய 4வது ஸ்டேஜ், கட்டுப்படுத்தக்கூடிய 4வது ஸ்டேஜ்னு பிரிப்போம். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து மாறுபடுமே ஒழிய ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜில் இருக்கிறது வந்து நம்ம முழுக்க முழுக்க குணப்படுத்துகிற நோக்கத்தில் தான் நம்ம வைத்தியம் பண்ணுவோம். ஓகே, ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எதெல்லாம் பிரஸ்ட் கேன்சருக்கு இப்போ எனிமி அப்படின்றது நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ பிரஸ்ட் கேன்சர் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் ஃபீச்சர்ஸ். ஸோ எந்தெந்த இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அளவுக்கு அதிகமாக கொழுப்பு இருக்கோ, அளவுக்கு அதிகமாக ரொம்ப சுகரியாக இருக்குதோ, அதெல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது வந்து நார்மலாக நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ், திரும்ப திரும்ப ஆயிலை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ரொம்ப சுகரியாக நிறைய பேஸ்ட்ரீஸ், மைதா மாவு, ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மற்றபடி இதுதான் நம்ம பிரஸ்ட் கேன்சருக்கு அப்படிங்கிறது வந்து இதை தான் நம்ம சொல்லுவோம். இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமாக வர கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டாப் 5ல் நீங்கள் எந்தெந்த கேன்சர்லாம் சொல்லுவீங்க? ஸோ டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 வந்து பிரஸ்ட் கேன்சர். ஓகேங்களா? விமென் மென் அப்படின்னு நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிரஸ்ட் கேன்சர், செகண்ட் வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர், தேர்டு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5ல் ஃபஸ்ட்டு 3ல் 2 வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன். விமன் அதாவது பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்விக்ஸ் கேன்சர். இந்த 2வது வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தான் வந்து உங்களுக்கு 2 செக்ஸ்க்குமே வர்றதுக்கான இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லங் கேன்சர் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காமனாக வர்றது. அப்புறம் ஈசோஃபேஜியல் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக பார்க்குற கேன்சர்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ ஏர்லியாக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து நல்லது. பிகாஸ் இது இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்க்ரீனிங் நம்ம ஆக்சுவலாக எப்போதுலேருந்து பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு இதோட சிம்டம்ஸ், இனிஷியல் ஸ்டேஜோட சிம்டம்ஸ் என்னென்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம பிரஸ்ட் கேன்சருக்கு டாக்டர் கிட்ட போகணுன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஃப்யூச்சரில் வருமானு பார்க்குறதுக்கு தான் பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங். ஸோ நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நமக்கு கட்டி இல்லை, நாம் ஏன் டாக்டரை போய் செக் பண்ணணும், நமக்கு பிரஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் ஏன் மேமோகிராம் பண்ணணும், நாம் ஏன் சுயமார்பக பரிசோதனை பண்ணணும். இதனால தான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ பேசிக்லி ஸ்க்ரீனிங் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற நார்மல் பர்சன் வந்து நல்ல ஹெல்த் கண்டிஷனில் இருக்கிறவங்க ரெகுலராக பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து மந்த்லி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் மாதம் பண்ண வேண்டியது இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட அவங்க செக் பண்ணணும். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். ஓகேங்களா? 40 வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம், வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட மார்பக பரிசோதனை பண்ணணும். சுயமார்பக பரிசோதனை கடைசி வரைக்கும் எவ்வளோ வயசானாலுமே 80 வயசு 90 வயசு ஆனாலும் மாதம் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சில பேர்த்துக்கு ஹெரிடிட்ரி ரிஸ்க்குன்னு சில பேருக்கு வந்து ஜீனில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சலினா ஜோலியெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீஸ் BRCA மியூட்டேஷன் பாசிட்டிவ். ஸோ அவங்க வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே மியூட்டேஷன் பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சனால அவங்க வந்து அவங்களோட 2 மார்பகத்தையுமே எடுக்கிற ஆப்ரேஷன் அவங்க பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி BRCA மியூட்டேஷன் வந்து ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25 வயசுலேருந்தே வருஷத்துக்கு ஒரு தடவை MRI பிரஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப அர்லியாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இமேஜிங் எல்லாமே, ஸ்கேன்ஸ் எல்லாமே நம்ம 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். 21 வயசு 25 வயசு அந்த மாதிரி இதுலேயே வந்து MRI மேமோகிராம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நீங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி இவ்வளோ சொல்லும் போது ஃபுட்டெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட அவுட்ஃபிட் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். தே செட் தட் நம்ம வந்து இப்போ இருக்க விமன் வந்து பயங்கர டைட்டாக கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நம்ம எந்த கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம், அதாவது ப்ரீத்தபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா இட் வில் ஆல்சோ காஸ் அ மேஜர் ரோல் இன் பிரஸ்ட் கேன்சர்னாங்க. ஸோ இது வந்து உண்மையா இல்லை பொய்யா? இல்லை, கண்டிப்பாக வந்து நம்மளோட அவுட்ஃபிட்டுக்கும் கேன்சருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. பட் வெரி 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 ரேர்லி, அதாவது
அந்த காலத்துலலாம் பாவாடை வந்து நல்லா இருக்க கட்டுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுற இடத்துல வந்து ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகி கருப்பாக ஃபார்ம் ஆகி இதுவாகும். ஸோ அந்த இடத்துல வந்து சொரிஞ்சு 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 புண்ணாகி க்ரானிக்காக இருக்கவங்களுக்கு ஒரு விதமான தோல் புற்றுநோய் வரலாம். பட் இட்ஸ் ரொம்ப ரேர். ரொம்ப டைட்டாக கட்டி அதில் புண்ணு வந்து கண்டினியூஸாக அந்த புண்ணை ஆற்றாமல் திரும்ப திரும்ப அது மேலேயே டைட்டாக கட்டும் போது க்ரானிக் இரிட்டேஷன்னால அங்கே வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாவாடை புற்றுநோயின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும்தான் வந்து ட்ரெஸ்ஸுனால அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது. அதர்வைஸ் வந்து அவுட்ஃபிட் கண்டிப்பாக பிரஸ்ட் கேன்சர் காஸ் பண்ணாது.